ஓடு 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 ஓடு. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. வணக்கம் சிஎம் சார். இன்னைக்கு கரூரில் வந்து பேசியிருக்கீங்க. எவனோ எழுதி கொடுத்தது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி பேசியிருக்கீங்க. அதை பார்த்தேன். அதில் நிறையா காமெடி தான் பண்ணியிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடு ஓடுன்னு பாட்டெலாம் பாடியிருக்கீங்க. அதாவது என்னென்னா, யார் ஓடினது 285 நாளைக்கு முன்னாடி கரூரில் 41 பேர் இறந்த போது நிற்காம தனி விமானம் பிடிச்சி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி போயிட்டு இன்றைக்கி வந்து இங்கே வந்து பாட்டெலாம் பாடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இளம் தலைவர் அவர்கள் உதயநிதி அண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து களத்தில் நின்னாங்க. அன்பில் மகேஷன் இவங்கெல்லாம் வந்து களத்தில் நின்னாங்க, மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஓடு ஓடுன்னு ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா சோகமாக இருக்க மாதிரி இருந்துட்டு போய் நீங்கள் ஆடியோ ரேஞ்சில் போய் பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடினீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா சிஎம் சார்? பேசுகிறதுக்கு ஒரு அளவு வேணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெரம்பலூரில் உங்களை வந்து போலீஸ்காரங்க திருப்பி விட்டாங்க, ஆனால் இங்கே நாடகம் ஆடி உங்களை உள்ளே கொண்டு வந்து வச்சு உள்ளே கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் மனசாட்சி இருக்கா சார்? அப்போயே உங்களை தடுத்தாங்க. ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி என்ன பேசுங்க, உள்ளே போனால் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் அந்த இடத்துல தான் போய் நொட்டுன்னு கூட்டத்தை போட்டு பொழந்துக்கிட்டு போய் பேசுகிறேன்னு பேசி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் பழியை தூக்கி இன்றைக்கி கொண்டாந்து நீங்கள் இங்கே எதிர்கட்சி மேலே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாருக்கும் தெரியும் சிஎம் சார், நீங்கள் பண்ணுறது வந்து தவறுங்கிறது. அதுக்கப்புறமா என்ன பேசுனீங்க, பார்ட்டி பண்ணுறேன்னு சொன்னோன்னே எதிர்கட்சியெல்லாம் வந்து ஓடிட்டாங்களா? அங்கேவே எங்களோட அண்ணன் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தைரியம் தான் எந்த கட்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் தான் திருன்னு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க. சரிங்களா சிஎம் சார்? இது எல்லாமே இருக்குது. சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து லஞ்சத்தை ஃபுல்லாக ஒழிச்சிட்டிங்களா? லஞ்சமே இல்லையா? இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த, அதாவது இப்போ வழக்கறிஞர் நியமனத்துக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர்கள்ட்டையும் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வாங்கி மெகா ஊழல் பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்களோட அமைச்சர் புசி ஆனந்த் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. 120 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் லஞ்சத்தில் வராதா? அப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அது லஞ்சத்தில் வராதா? பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போனால் முன்னாடியோட இப்போ அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் லஞ்சத்தில் வராதா? எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் லஞ்சம் வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கொஞ்சம் விசாரிங்க. ஆனால் அந்த லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோன்னு சும்மா பேரளவில் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. சரிங்களா சிஎம் சார்? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் வந்து கொத்து பரோட்டா போட்டிங்களா? சரி, மீதி 127 தொகுதியில் நீங்கள் தோற்று போனீங்களா? நீங்கள் போய் பேசின தொகுதியெல்லாம் அங்கெல்லாம் மக்கள் உங்களுக்கு கொத்து பரோட்டா போட்டுருக்காங்களே, அதெல்லாம் எப்படி சொல்ல போகிறீங்க? இப்போ வரப்போட இடைத்தேர்தலில், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில், அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் எல்லாத்துலேயுமே இனிமேல் மக்கள் வந்து உங்களுக்கு கொத்து பரோட்டா போடுறதுக்கு காத்து வச்சுருக்காங்க. சரிங்களா சிஎம் சார்? நீங்கள் வந்து ஆணவத்தில் பேசாதீங்க, காலம் காத்திருந்து பதில் சொல்லணும். சரிங்களா சிஎம் சார்? இன்னமும் மக்கள் வந்து இடைத்தேர்தலில் வெளுத்து விடுங்களாம். உங்களை வெளுத்து விடுவாங்க வாங்க. இனி வர்ற அத்தனை தேர்தலுமே உங்களை மக்கள் வச்சு வெளுக்க தான் போகிறாங்க. அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், பணமா ஜனமான்னு கேட்டால் எனக்கு வந்து ஜனம்தான் முக்கியம்னு சொல்லி டைலாக், சினிமா டைலாக்லாம் பேசியிருக்கீங்க. ஆனால் அந்த 41 பேர் இறந்த பிறகு திரும்பி பார்க்காம ஓடுனீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜனங்கள்லாம் எங்கே போனாங்க சொல்லுங்கள் சிஎம் சார்? சும்மா சினிமாவில் பேசுகிற மாதிரியே தான் பேசுகிறீங்க. இன்னும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகவே இல்லை. முதல்ல முதலமைச்சராகி எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க சிஎம் சார். இந்த சினிமா டைலாக்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, மக்கள் வெறுத்துருவாங்க. சரிங்களா சிஎம் சார்?